ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆன்டிபயாட்டிக் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படி நம்ம இஷ்டத்துக்கு. சில பேர் வந்து ஒரு சளி, காய்ச்சல், இருமல் உடனே வந்தால் கூட காய்ச்சல் வந்தோடனே உடனே ஒரு அந்த ஃபீவர் மாத்திரையோடு சேர்ந்து ஒரு ஆன்டிபயாட்டிக்கும் எடுத்துக்குவாங்க. அது அளவுக்கு அதிகமாக நம்ம ஆன்டிபயாட்டிக் எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய வந்து அதாவது உயிரிழப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சுகாதார நிறுவனத்திலேயே சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே ஒரு காய்ச்சல், சளி இதனால் நம்ம பாதிக்கப்பட்டோன்னா இந்தமாதிரி ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு தொற்று நோய், அதாவது டாக்டரை பார்க்குறோம். டாக்டரை பார்த்து அவர் சொல்கிறாரு ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் மாத்திரம், அவர் எழுதி கொடுத்தா மாத்திரம் ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கலாம். மற்றபடி நம்மளா இஷ்டத்துக்கு வந்து ஆன்டிபயாட்டிக் கொடுங்க, சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிடக்கூடாது. அதில் பல விளைவுகள் இருக்குது. அதனால் வந்து இதோட இல்லாமல் இதில் என்னன்னாக்கா, நிறைய பேர் வந்து இப்போ இந்த கொரோனாலாம் ஊசியெல்லாம் போட்டிருப்போம். அதில் வந்து வேணால் அதுலேயும் பக்க விளைவுகள் நிறையா இருக்கிறது. நிறைய பேருக்கு பக்க விளைவுகள் அதுலேயும் உண்டாகி இருக்குது. அதனால் இந்த அளவுக்கு ஆன்டிபயாட்டிக் வந்து மாத்திரைகள் நம்ம எடுத்துக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்மளை பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாமே சளியாக இருக்கட்டும், இருமலாக இருக்கட்டும், காய்ச்சலாக இருக்கட்டும், அதுலேருந்து நம்மளை வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, நம்ம அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா முகக்கவசம்லாம் போட்டுக்கலாம். முகக்கவசம் போட்டுக்கலாம் மழையில். அதுமாரி மழை காலத்தில் வந்து குளிர்காலத்தில் இதெல்லாம் என்ன செய்யணும், தண்ணியை வந்து காய்ச்சி குடிக்கணும். கையில் வந்து அடிக்கடி சோப்பு போட்டு சுத்தமாக கழுவி வச்சுக்கிட்டோம்னாவே போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்மளை அதாவது உஷார்படுத்திக்கணும். நம்மளை நாமே பாதுகாத்துக்கணும். நம்ம வந்து தேவையில்லாமல் எதுக்கு எடுத்தாலும் வந்து எல்லாருமே, நானே நிறைய பேர்ட்ட பார்த்துருக்கேன், ஒரு ஆன்டிபயோட்டிக் சேர்த்து போடுங்க, சேர்த்து வாங்கிட்டு வாங்க, அப்போ தான் உடனே நிற்கும் காய்ச்சல் அப்படின்பாங்க. அது கிடையவே கிடையாது. நம்ம எப்போதுமே ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கணும்னா டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அவருடைய கன்சல்டேஷனில் தான் நம்ம போய் ஆன்டிபயோட்டிக் வாங்கணுமே வழியே நம்ம இஷ்டத்துக்கு வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் போய் மெடிக்கலில் கேட்டோம்னா அவங்க ஆன்டிபயோட்டிக் சேர்த்து தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. அதில் பக்க விளைவுகள் நிறைய இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க சுகாதார நிறுவனத்தில். அதனால் ஆன்டிபயோட்டிக் போடுவாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தான் இந்த பதிவு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் யாருக்கு வேணாலும் நீங்கள் இதை பற்றி சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.